என்ன மாமனா மச்சானா இல்ல
மர்த்தன மர்த்தன சத்தியகுல வாசனை ஆகிய பெருமான் புதல்வன் ஆகிய நாரதன் சபை நாடு வருகின்றார். அன்னொரு கதை நான்கு வேதம், 6 புராணம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 64 கல்விக்காலம், 64 கல்விக்காலம், 16 தத்துவம், சொல்லக்கூடிய சகல விதமான ஆமாங்க கல்விகளையும் கற்றுணர்ந்து அமர்ந்திருக்கும் ஆண்களுக்கும் என்னை 10 திங்கள் சுமந்து என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைகளுக்கும் எனது குருவாக நாடக ஆசிரியர் அர்ஜுனன் அவர்களுக்கும் மற்றும் கிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்த பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என்னோடு வேலம் தரிக்கும் நாடக பிரியர்களுக்கும் இதோ அயலூரில் இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்தூருக்கு நாடக ரசிகர்களுக்கும் நாடக ஆசிரியர்களும் இருக்குவாங்க. அவர்களுக்கும் அவர்கள் பாதத்துக்கும் இந்த சிறியவன் கரம் குவித்து தாழ்த்து ஒரு கோடி வணக்கம் சுவாமி. அந்த மாதிரி திருப்பி பேசுங்க. அது தவிர எப்பேற்பட்ட சபை திருவாக்கிய மகாலட்சுமி கலாச்சார சபை சபையின் வந்தேன் அல்லவா என்னுடைய விளக்கம் ஐயா தலையிலே சிம்மாடு கட்ட நெத்தியிலே திருநாமப்பட்ட கை தேர்வு கொட்ட கையிலே கமண்டல கொட்ட நீ எந்த ஒரு தனிமலை வர கொட்ட கையில என்ன பாத்தியா வந்தால் தெரியும் சாமி. அவரோட பேசனா சாபம் கொடுத்துருவா. சாபம் கொடுத்தா சாப்பிட்டு போயிருவேன். சாபம் கொடுத்தா சாப்பிட்டுருவியா? தெரிவிக்கின்றவா விஷமோனி பூங்காவ
டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா அல்லது சிஷ்யா நம்பர் இல்லை எனக்கு இதை நம்மகிட்ட ஐயா நம்பர் இல்லை எனக்கு நான் தமிழ் மொழி வந்தேன் அல்லவா என்னுடைய விளக்கம் கேட்டேன் எப்படி என்றால் மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கக்கூடிய நான்முகம் படைத்த பிரம்மதேவருக்கும் தாமரின் மலர் மீது அமைந்திருக்கும் கலைவாணி அம்மையாருக்கும் பிறந்த நானோ நாரத முனிவர் என்று தெரிவிக்கிறார். அப்படியே விளக்கம் அது தவிர மற்ற விளக்கம் தெரிவிக்கின்றேன். சரி சரி ஓகே நாடக வாத்தியார் 9 இல்ல. ஓ நாடக வாத்தியார் 9 கிடையாது தம்பி. நிஜமாவா? ஓகே ஓகே ஓகே. ஏய் 9 நவகிரகம் 9. ஓ நவகிரகம் 9. ஆமா அவ்வளவுதானா? உள்ள போ. மாமா உன்னை யார் இங்க அழைத்தது? உனக்கு எவன் வெத்தலை பாக்கு கொடுத்து இங்க கூப்பிட்டது? எதற்காக நீங்க வந்திருக்கிறாங்க? உனக்கு வேற எங்க கலை கிடைக்கலையா? நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறிய, உன்னை எவன்டா இங்க கூப்பிட்டது? எதுக்காக வந்த? என்ன கலகத்தை எடுத்துன்னு வந்துக்கிற? என்ன கலகத்தை எடுத்துன்னு போக படி முழு சொல்லி கடி
சகோதரா, உன்னை யார் இங்க கூப்பிட்டது? எதற்காக வந்திருக்கிறாய்? என்ன கழகத்தை கொண்டு வந்திருக்கிறாய்? என்ன கழகத்தை கொண்டு செல்ல வந்திருக்கிறாய்? உன்னை கண்டதும் வனத்திலே சிங்கத்தை கண்ட யானையானது எத்தன்மை பதறுமோ, ஐயோ இது என்ன செய்துட்டு எத்தன்மை பதறுமோ, அது போல உன்னை கண்டதும் என் அங்கமெல்லாம் பதறுகிறது சகோதரா. சொல்லுங்க சகோதரா, நான்தானா இப்படி கொண்டேன், நான்தானா இப்படி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கார்டு இருக்குது. ஃபுல்லாக கார்டு இந்த டீலை போட்டு நாடகம் போட்டு பேசுவாங்க. ஓகேவா? நாடகம் இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி காமிக் குண்டு வச்சு போட்டு விட்டுருவாங்க. சகோதரா, நாயகனாய் துணித்து என்னை பார்த்தால் உனக்கு அறிவயிற்று இது வீழ்ந்தது போல் தெரிகிறதா? ஆமாம். மனத்தில் இருக்கும் யானையானது சிங்கத்தை கண்டால் எத்தன்மை போல் பதறுகிறதோ அத்தன்மை போல் உனக்கு பதறுகிறதா? ஆமாம், கண்டிப்பாக. அப்பேர் பண்ண நாயகனாய் எனக்கு தெரிகிறதா? நீ உன் ரகசியம் எனக்கு தெரிய வேண்டாம், நான் சென்று வருகிறேன். சார்ஜர் பார்த்தியா? அது சொல்லுங்க. ஒரே ஆண்டு சொல்ல மாட்டாரு இவர். அப்பேற்பட்ட ஆள் இவரு. கொஞ்சம் நீ தயவு செய்வாய். கொஞ்சம் நீ சொந்தம் என்று கூறினேன் இந்த வார்த்தை. கொஞ்சம் நீ தயவு செய்வாய் குருவே. ஒரு பாட்டிடு. அல்லது சகோதரா, நான் சொன்னதை குற்றமாக நினைக்க வேண்டாம். நான் ஏதோ தமாசாக சொல்லிவிட்டேன். இதனில் கோபம் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. கோபம் கொள்ளாதீர்கள் சகோதரா. உன்னின்றி இந்த விஷயத்தை கோபம் கொள்ளாதே சகோதரா. இதோ ஆசனம் தந்திருக்கின்றேன். ஆசனத்தில் அமருங்கள். எனக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாக எடுத்திருக்கின்றேன் சகோதரா. தெரியாம சொல்லிவிட்டு அந்த முடிக்கிறாய். ஆமா, சொந்தக்காரன் என்னை நினைத்து நீ என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஆசனம் தந்திருக்கின்றேன். ஆசனத்தில் அமருங்கள். எனக்கு நடந்ததை தெளிவாக எடுத்திருக்கின்றேன் சகோதரா. அல்லது சகோதரா, பட்டப்பாடு பண்ணாத கச்சேடு, பட்டப்பாடு பண்ணாத கச்சேடு, அல்லது சகோதரா, நான் பட்டப்பாடு எடுத்துரைத்தால் எனக்கு சகோதரா, எனக்கு அவமரியாதை சகோதரா. அல்லது சகோதரா, என்ன தெரிவிக்கின்றேன் சகோதரா, என் மானம் போச்சு.
சகோதரா, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. அந்த ஈன ஜாதி ஆண்டி பயலை பார்க்கின்ற சமயத்தில் என் மானம் போச்சு, ஈனம் போச்சு சகோதரா. அது மட்டுமா சகோதரா, அது மட்டுமா அல்லது சகோதரா, என் மகளை பார்க்க அல்லது சகோதரா, அந்த ஆண்டி பயலை மதித்து யார் பெண் தந்திருப்பார்கள்? அந்த ஆண்டி பயலுக்கு வீடு உண்டா, வாசல் உண்டா, கட்டிக்கை துணி உண்டா, கழட்டி வைக்க நகைதான் உண்டா? அப்படி சுடுகாடே கதி என்று பிள்ளை காட்டில் ஆடும் சொக்கிருக்கும் சொக்கிருக்கும்.
சபா வணக்கம். வணக்கம்மா. எனது குருவாகிய குருவாகிய பாதத்திற்கும் பாதத்திற்கும் சந்தன் வாதியார் அவர் பாதத்திற்கும் பாதத்திற்கும் நம்மை போல் நாட நடிகர்கள் பாதத்திற்கும் பாதத்திற்கும் உள்ளூர் வெளியூர் ரசிக்கூட வந்த ஜனங்களுக்கும் ஆஹா அடியேன் ஒரு வணக்கம். வணக்கம்மா. சபை முன்பாக வந்தேனே, ஆஹா நான் யார் என்று தெரியுமா? அம்மா விவரத்தை விளக்கமா சொன்னால் தெரியும்மா. ஒரே தெரிவிக்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க நாடகக் கலை.